மீண்டும் தொடரலாம். இது கேள்வி நேரம். திரு தங்கர்பச்சான் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்றோம். தொடரலாம். ஒரு பேரழிவின் காலம் இது அப்படின்னு நீங்கள் சொல்லிக்கிறீங்க. இதன் பிறகு நிச்சயமாக புதிதாக ஒன்று பிறக்கும். ஒரு அழிவிற்கு பிறகுதான் ஒரு புதியது ஒன்று பிறக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்படிப்பட்ட பேரழிவு என்ன நடந்துகிட்டு இருக்குதுங்க? காந்தி தென்னாப்பிரிக்கா படிக்க போயிருந்தப்ப அவர் பணம் கொடுத்து ஒரு உயர் வகுப்பு ரயில் பெட்டியில் பயணம் பண்ணுறார். ஆனால் அந்த பரிசோதகர் நீ இறங்கு அப்படிங்கிறாங்க. ஏன் நான் இறங்கணும்? நான் டிக்கெட் வாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ முதல்ல இறங்கு, நீ கருப்பேன், முதல்ல இறங்கு அப்படின்னு. அப்போ அவருக்கு ரொம்ப கோவம் வரும். முடியாதுங்கிறாரு. பிடிச்சி தள்ளுறாங்க. பிடிச்சி தள்ளிட்டாங்க. தள்ளி எடுத்துகிட்டு போயிட்டான். அப்போ அவருக்கு அன்னைக்கு கோபம் தான் நமக்கு இந்த விடுதலை வாங்கி கொடுத்தது. காந்தி அன்னைக்கு அவன் பிடிச்சி தள்ளனா நமக்கு இந்த விடுதலை கிடச்சிருக்காது. நம்ம இன்னும் ஆங்கிலேயனுடைய அடிமைகளாக இருந்திருப்போம். ஆனால் நம்ம போராட்டம் எல்லாம் ஆங்கிலேயர்களை வெளியே அனுப்பணும். பெரிய போராட்டங்கள் தொடர்ச்சியாக, அது எவ்வளோ பெரிய எழுச்சி உருவானது. அப்போ அந்த விடுதலையின் மூலமாக நம்ம அடைஞ்சது என்ன இருக்குது? இப்போ அந்த விடுதலை வாங்கி யார்கிட்ட கொடுத்துருக்கோம்னா அரசியல் கட்சிகள் கையில் கொடுத்துட்டோம். அதுதான் பேரழிவு. இன்றைக்கு நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். அன்னைக்கு இந்த விடுதலைக்காக போராடிய அவ்வளோ பேர்களும் ஒரு இருக்காங்க, மேலேருந்தே பார்த்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த நாடு யார் கையில் மாட்டிருக்கு? இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம் ஒரு 60 விழுக்காடு 60% உறுப்பினர்கள் குற்றவியல் வழக்கில் சிக்கியிருக்கிறவங்கன்னு நாடாளுமன்றமே அறிவிக்குது. அப்படியே கிரிமினல்ஸ் கோர்ட்டுக்கு போகிறவன், போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறவன் 60% பேர் அங்கே உட்காந்து நமக்கு சட்டத்தை உருவாக்கி கொடுத்துட்ருக்கான். அப்போ திருடர்கள் கையில் நீங்கள் ஆட்சியை கொடுக்குறீங்க. சட்டமன்றத்தை எடுத்துக்கங்க, யார் பேரில் கேஸ் இல்லைங்க. சாதாரணமாக ஜெயிலுக்கு போகிறாங்க, அப்புறம் சாதாரணமாக வராங்க, கோர்ட்டுக்கு போகிறாங்க, அப்புறம் கொலை பண்ணுறாங்க, அதை பண்ணுறாங்க, எல்லாம் வருது, அப்புறம் மூடி மறைக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இவங்களே தான் திரும்ப 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 கட்சி தலைவர்கள்ங்கிறாங்க, அப்புறம் ஆளணுங்கிறாங்க, பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் எங்களை வெல்லணுங்கிறாங்க. அப்புறம் அவங்க தேர்ந்தெடுத்த 5 வருஷத்தில் இப்போ சொல்லக்கூடிய இந்த தலைவர்கள்லாம் 5 வருஷத்தில் அவங்க தொகுதியை போய் பார்த்துருக்காங்களா? ஒரே ஒரு முறை யாரோ போய் பார்த்துருக்காங்களா? ஒரு முறை நீங்கள் சட்டமன்றத்துக்கு போயிருக்கீங்களா? அப்போ முதலமைச்சர் ஆனால் தான் சட்டமன்றம் போவீங்க, எதிர்கட்சி ஆனால் போக மாட்டேன், இல்லை உறுப்பினர்களும் நான் போக மாட்டேன் அப்படின்னா எப்படிங்க அது? அப்போ எதுக்காக நான் உங்களுக்கு வாக்களிக்கணும்? நீங்கள் தலைவராக இருக்கிற உங்கள் கட்சிக்கு நாங்கள் எதுக்கு வாக்களிக்கணும்? நீங்கள் ஆனால் திரும்பவும் அதே தொகுதியில் போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த தொகுதி மக்கள்கிட்ட மைக்கை கொடுத்து இந்த தொலைக்காட்சிகள் பேட்டி எடுக்குது. மறுபடியும் எங்கள் தலைவர் எங்கள் தொகுதியிலேயே நிற்கிறார். ஏன்டா வெக்கமா இல்லை உங்களுக்குலாம்? ஏன் முட்டாளுங்களா? வெக்கமா இல்லை? சிலர் பேசுகிறார்கள், இது இன்னொரு சுதந்திர போராட்டம் மாதிரியாகத்தான் இதை கொண்டு வர வேண்டும், இந்த அடிமைத்தனங்களிலிருந்து நிச்சயமாக அது அந்த மாதிரியான அவ்வளோ எக்ஸ்ட்ரீமா நம்ம சிந்திக்க வேண்டிய நிலைமை இருக்குது. எல்லாரும் சொல்றாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க. இப்போ நம்ம 30 நாளில் நம்ம நம்முடைய வாக்குப்பதிவை 17ஆவது முறையாக நம்ம செலுத்த போகிறோம். மக்கள் எல்லாரும் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் முதற்கொண்டு நினச்சிருக்கீங்க, இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே ஒரு பெரிய மறுமலர்ச்சி வரப்போகுது, ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுதுன்னு வரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி வரும்? ஏற்கனவே இவர்களை வச்சுக்கிட்டே எப்படிங்க மாற்றம் வரும்? உண்மையிலேயே மாற்றம் செய்யறோம்னு உங்களுக்கு தெரியலையே யாருன்னே. நீங்க அடையாளம் காட்ட வேண்டிய இடத்துல இருக்கிற யாருமே அடையாளம் காட்டுறது இல்ல. யாரு காட்டுறது? விமர்சனங்களை மட்டுமே தானே வைக்கிறீங்க. நம்ம இல்லைங்க, யார் அடையாளம் காட்டுறது? அடையாளம் ஊடகங்கள் தான் அடையாளம் காட்டணும். வேற யார் காட்டுவான்? நான் சொன்னா இவனுக்கு ஏதோ சாதகம் இருக்குன்னு நினைக்கிறான். இவன் ஏதோ ஒரு காரணத்தோட தான் இவன் பேசுறான்னு நினைக்கிறான். இல்லை, அந்த விமர்சனங்கள் பொது வாழ்க்கைக்கு வரும்போது வரத்தானே செய்யும். அதை தாண்டி தான் நம்ம அடையாளம் காட்டுறோம். இல்லை, அதுதான் நான் சொல்ல வரேன். இவங்க முதல்ல மத ரீதியாக பிரித்தாங்க மக்களை, அப்புறம் சாதி ரீதியாக பிரித்தாங்க, அப்புறம் கட்சி ரீதியாக பிரித்தாங்க. இன்னைக்கு எல்லாமே பிரிஞ்சு போய் கிடக்குறான். ஒரு மதத்தின் பேரில் இருக்கிற கட்சி நாட்டே ஆள முடியும். அப்போ சாதி கட்சிங்கிறீங்க. அவங்க ஏன் மத கட்சி கேட்கல? மத கட்சி வச்சு ஒரு இந்தியாவே ஆள முடியுது உங்களால். ஏன் ஒரு சாதி கட்சி என்று குற்றம் சாட்டக்கூடிய ஒருவருக்கு ஏன் நாடால அனுமதிக்க கூடாது? அப்போ காலங்காலமாக ஊழல் பண்ணிட்டு சொத்தை சேர்த்துட்டு ஜெயிலுக்கு போறீங்க வரீங்க, எல்லாம் சீர்கேடுகளும் நடக்குது, குற்றவாளிகளாக வர்றீங்க சமுதாயத்தை முன்ன. அப்போ அந்த ஊழல் அனுமதிக்கிறீங்க, அவங்களே திரும்பி திரும்பி வரணுங்கிறீங்க. அப்போ மக்களுக்கு இங்கே தெளிவுபடுத்துக்கு யாரும் கிடையாது. நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, சாதி ஒழிக்கப்பட வேண்டியது தான். அந்த சாதிக்கு உயிர் கொடுக்கறதே தேர்தல் தான். தேர்தல் தான் அந்த சாதியை ஒழிக்காமல் பார்த்து வச்சுக்கிட்டு இருக்கு. இப்போ இந்த 234 தொகுதியில் நிற்கிறவங்க வேட்பாளர்கள் அறிவிச்சிருக்காங்களே எல்லாரும், எந்த அடிப்படையில், எந்த தொகுதி அடிப்படையில் அறிவிச்சுங்க சொல்லுங்க பார்ப்போம். என்ன முதல் தொகுதி என்ன
சொல்லுங்க. சாதி தான் ஆப்வியஸ்லி. அப்புறம் ஆனா நீங்க உங்களுடைய நண்பர், அப்புறம் சாதி தாங்க. உங்களுடைய திரைப்படத்துறையை சேர்ந்த உங்களோட பணியாற்றி இன்றைய கட்சியை ஆரம்பித்திருக்கக்கூடிய சீமான் அவருடைய நேர்காணலின் போது அவர் ஒரு விஷயத்த சொன்னார். நான் இதை உடைச்சிருக்கிறேன், நான் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறேன், தமிழனாய் பார்த்து என் வேட்பாளனுக்கு நீ வாக்கு செலுத்தினா செலுத்தி, இல்லைன்னா உன் வாக்கு எனக்கு வேண்டாம், அது தீட்டு அப்படின்னு நான் சொல்றேன். நான் அந்த தொகுதியில் யார் மிகச் சிறுபான்மை சமூகத்தை சாதியை சேர்ந்தவனா இருக்கணும் அவனா நான் நிப்பாட்டுறேன், எனக்கு அது வேணாம், அவனை நீ தமிழனா பாருன்னு நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பட்டியலே கொடுக்குறாரு. இந்த மாதிரியான சில விதிவிலக்குகளும் இருப்பதாக அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். நீங்க யாரை மாற்றி நீங்க முன்னிறுத்த வேண்டாம், யாரையெல்லாம் நான் ஆதரிக்க மாட்டேன் இந்த தேர்தலில் அப்படிங்கிறதையாவது உங்களால் சொல்ல முடியுமா? இவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட வேண்டியவர்கள் அப்படின்னு உங்களால் ஒரு பட்டியல் கொடுக்க முடியுமா? நிச்சயமாக செய்ய முடியும். ஆனால் நான் பட்டியல் கொடுக்கறதால என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? இவனுக்கு இதில் ஏதோ காரணம் இருக்குன்னு தான் சொல்லுவான். அங்கே தான் பிரச்சனை. நான் என்னை விட யாராலையும் தரவே முடியாது. ஊடகங்கள் அடையாளப்படுத்தினா ஊடகங்களுக்கு இதே பிரச்சனை தானே வரும். இவருடைய ஆதரவாளர்கள் ஊடகங்கள் தொடங்காதீங்க. ஊடகங்கள்ன்றது என்னங்க? நீங்க உங்களுக்கு வந்து ஊடகங்கள்ன்றது என்ன? நீங்க வந்து ஒரு நீதிமன்றம் மாதிரி, நீதிமன்றத்துக்கு உரிமை உங்களுக்கு இருக்கு. அப்புறம் நீங்க என்ன? நீங்க தான் சொல்லணும். ஏங்க மேலும் மேலும் குற்ற வழக்கில் சிக்கியிருக்கிறவங்களே வந்து இங்கே கட்சி தலைவர்களாக இருப்பாங்க. அவன் என்னங்க அப்புறம் கோபமாக வருது எனக்கு. இங்கே வர்ற அறிவிச்சிருக்கிற வேட்பாளர்கள் முக்கால்வாசி பேர் கிரிமினல்ஸுங்க. அதுவும் வந்து கொஞ்சமாக வெற்றி பெற்றா போதும், மொத்தமாக எல்லா வாக்களிக்கும் போடணுமாங்க. மொத்தமாக ஓட்டு போட்டால் என்ன நடந்துச்சு? யாருமே அங்கே பேச முடியறதில்ல. ஒரு எதிர்கட்சினா இவங்க வந்து மக்கள் முதல்ல தெரிஞ்சுக்கணும். இதுக்குள்ளே தான் நாஞ்சில் நாடன் ஒரு கதை எழுதியிருக்கார். இதை நான் அந்த இடத்துல நான் சொல்லி ஆகணும். நாஞ்சில் நாடன் வாக்கு பொறுக்கிகள் அப்படின்னு ஒரு கதை எழுதியிருக்கார். இது எழுதியப்போ 81ஆம் ஆண்டு எழுதின கதை. வாக்கு பொறுக்கிகள். வாக்கு பொறுக்கினா இது ஓட்டு பொறுக்கிறது யாருன்னா அரசியல்வாதிகள். இது வாக்கு பொறுக்கிகள் கதை. இது ஒரு தொகுதியில் ஒரு இடைத்தேர்தல் நடக்குதுங்க. அந்த இடைத்தேர்தலில் 3 வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. அந்த 3 வேட்பாளர்கள் யாருன்னு சொல்கிறார். அந்த 3 வேட்பாளருக்கான தகுதியை சொல்கிறார். முதல் வேட்பாளரை விட 2ஆம் வேட்பாளர் இன்னும் மோசமானவராக இருக்கார். அதை விட 3ஆவது மோசமாக இருக்குது. தேர்தல் முடிஞ்சு வாக்கு எண்ணிக்கை அறிவிக்க போகிறாங்க. கதையை முடிச்சுடுறாரு. இப்போ இந்த 3 பேரில் ஒரு ஆள் தான் வெற்றி பெற போகுது. இது எதுக்குடா தேர்தல்னு கேட்குறாரு. இதுதான் அந்த கதை. பட் இங்க இருக்கக்கூடிய இது ஜனநாயக முறை, தேர்தல் நடைமுறையில தான் நீங்க ஒரு தேர்ந்தெடுக்கல. இது மனராட்சி இல்ல. அதைத்தான் சொல்ல வரேன். அப்ப இங்க வந்து வேட்பாளர்களாக நிறுத்தப்படுறவர்கள் எல்லாருமே இந்த சாதியோட அடிப்படையில் பணம் எவங்கிட்ட இருக்கு, எவன் வந்து நிறைய செலவு பண்ணுவான், எவன் மக்களுக்கு பணத்தை கொடுப்பான், எவன் கையில் வந்து எல்லா அதிகாரமும் இருக்கு, இந்த அடிப்படையில் தான் கொடுக்குறாங்க. இவன் வந்து எப்படி மக்களுக்காக வந்து பணியாற்ற முடியும்? ஆனால் தமிழர் மணியம் மாதிரி ஒரு நேர்மையான ஆட்களும் இதில் இருக்காங்க. அவர் யார் என்ன 200 ஓட்டு போடுவானோ 300 ஓட்டு போடுவானோ அதே தெரியல. நான் கேட்குறேன் தமிழர் மணியம்னா அப்படி யாருன்னு கேட்குறாங்க. ஆனால் கருணாஸ் வந்து தேர்தல் நிற்கிறது தெரியுது. தமிழர் மணியம் தேர்தலில் ஒரு போட்டியிடுறது அவர் கட்சி பேர் யாருக்குமே தெரிலங்க. அப்போ இதை வந்து வெளியே கொண்டு வரணும்னா ஊடகங்கள் தான் முதல்ல.